நான் வந்துட்டேன். எல்லாருக்கும் குட் மார்னிங். நம்ம பாஸ் ஷின்சான் வந்துட்டாரு. குட் மார்னிங் பாஸ். ஓகே ஓகே. சரி, இன்னைக்கு நான் பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன? பாஸ், இந்தாங்க உங்களுக்கு பிடிச்சமான பால். உங்கள் சேவைக்கு ரொம்ப நன்றி மிஸ் யுமி. இந்த பால் என்ன பரலோகத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கு டேஸ்டா. Thank you so much பாஸ். நம்ம வேலை செய்யற மெத்தடையே மாத்தணும். இந்த மாதிரி நேரத்தை ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டு இருக்கிற குறைகள்லாம் கண்டுபிடிச்சு சரி பண்ணணும். வேலைகளை சீரமைப்பு பண்ணணும் பாஸ். சீரமைப்பு தானே, செஞ்சுட்டா போச்சு. நாம வேலை செய்யற இடத்துல லஞ்ச் கொடுத்தா நல்லா இருக்கும். அதுதானே சீரமைப்பு. கரெக்ட் தானே ஆபீசர்? என்ன வேலை சீரமைப்புனா நம்ம செய்யற வேலையில ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும் பாஸ். மாற்றம் எனக்கும் தேவைப்படுது. பாஸ், பால் ரொம்பவே சூடா இருக்கு, கொஞ்சம் சீக்கிரம் குடிங்க. ஊட்டி மலையில இருக்க எங்க பாட்டி மாதிரி ஊட்டி விட்டா நல்லா இருக்கும். சரி, ஓகே. சூப்பரா இருக்கு. Thank you பாஸ். உண்மையிலேயே ரொம்ப டேஸ்டியா இருக்கு. உண்மையிலேயே இது ரொம்ப அற்புதம். பாஸ், நீங்க என்ன பேசுறீங்க எங்களுக்கு புரியவே இல்லை. பாஸ், மீட்டிங் போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, வாங்க. இன்னைக்கு மீட்டிங் இருக்குன்னு சொன்னனே, மறந்துட்டீங்களா நீங்க? அச்சச்சோ, இன்னைக்கு எப்படி மறந்த? இன்னைக்கு தான் டிவில ஆக்ஷன் கமெண்ட் போடுவாங்க. அடடா, இன்னைக்கு நமக்கு கிளையண்டோட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அத மறந்துட்டீங்களா? நம்ம இன்னைக்கு தான் போய் கிளையண்ட பார்த்தாகணும். அந்த கிளையண்ட் வேற ரொம்ப நேரம் மீட்டிங் வைப்பாரு. கண்டிப்பா இன்னைக்கு வீட்டுக்கு போறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம மாட்டணும் போங்க. இதுக்கு தான் தேவை நல்ல வேலை செய்யற உண்மையான மக்கள். ரொம்ப சரியா சொன்னீங்க பாஸ். இன்னைக்கு நம்ம மீட்டிங்ல போர் அடிக்காம இருக்கும். ஏன்னா என் டாய்ஸ் எல்லாம் கொண்டு வர போறேன். அதான் இந்த வேலையில செய்யற சீரமைப்பு. எப்படி கிழிஞ்சது போங்க பாஸ். நீங்க இப்ப என் கம்பெனிக்குள்ள இருக்கீங்க. என் கம்பெனில சேர்ந்ததுல இருந்து ஓவர் டைமும் விடிய விடிய வேலை செய்யறதுதான் வழக்கம். ஒரு நாள்ல ஒரு நிமிஷத்தை கூட வீணடிக்க கூடாதுன்னு நான் நினைப்பேன். கான்ஃபரன்ஸ்ல இந்த மாதிரியான அறகுறையான ஒர்க்க காமிச்சாங்கன்னா அவங்கள நான் விட்டுருவேன் நினைச்சிட்டாங்களா? நான் விடவே மாட்டேன். சார், ஃபாரின்ல இருந்து வாங்கின ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இங்க விக்கிறதுக்கான அக்ரிமெண்ட்டும் கான்ட்ராக்டும் நம்ம கிட்ட இருக்கு. அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் தான் ரெடி பண்ணி இங்க வச்சிருக்கேன் சார். என்ன இப்படி போர் அடிக்குது? ஆக்ஷன் காமன் ஆரம்பிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நாங்க பண்ண பிசினஸ்லாம் வச்சு நாங்க ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் சார். நீங்களே அதை பாருங்களேன். ஓ, இத நான் விடிய விடிய உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்தேன் சார். என்ன இதையா இந்த ஒரு பேஜ பண்றதுக்கு ராத்திரி பூரா எடுத்துக்கிட்டியா? இதுல தெரியுது உன் கம்பெனி லட்சணம். கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க சார். வர அவசரத்துல இப்பதான் பண்ணேன். நானும் நைட்டு முழுக்க உட்காந்து இந்த கம்பெனிக்கு என்ன பண்ணலாம்னு நான் யோசிச்சிருக்கேன். உனக்கு தெரியுமா? விடிய விடிய வேலை பாக்குறதுனா என்ன நான் காமிக்கிறேன் உனக்கு. 3 நாளா உட்காந்து இதே மாதிரி ரிப்போர்ட்டை நானும் பண்ணிருக்கேன். உழைப்புனா என்னன்னு நீங்க எல்லாரும் பாப்பீங்க. ஓவராலா நான் என்னோட ட்ரைனிங் செக்ஷனை முடிச்சோன்னா நான் காஃபி குடிப்பேன். அதுதான் என்னோட ரொட்டீன். நான் அதுல சுகர் கூட போட மாட்டேன். எப்படித்தான் என்னோட நாள் போகும்? இதெல்லாம் ஒரு விஷயமா? பாஸ், கொஞ்சம் அமைதியா இருங்க. அதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. நான் பண்ண டாக்குமெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நல்லா இருக்கா? இப்படிதான் ஓடி வந்தா எனக்கு தெரிஞ்சு இந்த குழிக்குள்ளதான் இருக்கணும். ஆமா, குழிக்குள்ளதான் இருக்கணும். என்னது, என் ரிப்போர்ட் குழிக்குள்ள இருக்கணுமா? பாஸ், கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. ஒண்ணுத்துக்கும் உதவாத இந்த மாதிரி டம்மி எல்லாம் குழிக்குள்ளதான் இருக்கணும். அந்த பையன் சொன்னது உண்மையா கூட இருக்கலாம். இத பண்ண உதவாக்கறங்க ஒழுங்கா பண்ணாம கூட இருந்திருக்கலாம். என் பேரு பிளாக் மான்ஸ்டர். ஆக்ஷன் காமெட் மிமிகோக்கு என்ன ஆச்சு? மிமிகோ இன்னைக்கு லீவ்ல இருக்கான். கடந்த கொஞ்ச நாளாவே அவன் ரொம்ப வேலையில இருக்கான். உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு நானே போதும், தெரியுமா? விட்டுற கூடாது. நடத்துங்க நடத்துங்க. ஓகே, பழைய ரிப்போர்ட்ஸ் படி பாத்தீங்கன்னா எங்களுக்கு மத்த சூப்பர் மார்க்கெட்லாம் நல்ல சேல் இருக்கு. அந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருந்தது இல்லையே. ஆக்ஷன் பஞ்ச், ஆக்ஷன் கிக். எதுவும் வேலைக்காகல. இதெல்லாம் பிரச்சனையே இல்லையே. தைரியம் இருந்தா இன்னொரு வாட்டி சொல்லு. ஆமா, இது என்ன பேக்கேஜ்? இது பழைய காலத்து பேக்கேஜ் மாதிரியே இருக்கு. போன வருஷத்தோட பேக்கேஜ்னா பழைய சாதாரண சார் இருக்கும்.
இந்த வருஷத்தோட டிசைன் பாருங்க சார், ரொம்ப சிம்பிளாவும் சூப்பராவும் இருக்கும். இது அவமானம். உங்க 2 பேர்கிட்டயும் வேலை சொன்ன பத்தியா என்ன சொல்லணும்? நீங்க நல்லா என்ன அசிங்கப்படுத்திட்டீங்க தெரியுமா? இந்த ரிப்போர்ட் டாக்குமெண்ட்லாம் நீங்க தான் பண்ணதா சொன்னீங்க. ஓ, அப்புறம் சொன்னீங்களா? போய் அடிங்கடா அவன. டேய், அப்புறம் சொன்னீங்களா? எங்கடா போய் தொலைஞ்சீங்க? பாஸ் இன்னைக்கு எவனும் வரமாட்டான். எல்லாம் டயர்டா இருக்குன்னு வீட்ல லீவ் போட்டு படுத்துட்டானுங்க. நானும் கிளம்புறேன். பாய். உங்களை போய் நம்பணும் பாருங்கடா. இதெல்லாம் தப்பா தெரியலையா? தேவைப்படுற நேரத்துல எவனையும் காணுமே. இதுக்குதான் உங்க ஆளுங்களை எல்லாம் ஒழுங்கா பாத்துக்கணும்னு சொன்னது. என்னைய நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு. இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. இது எல்லாத்தையும் முடிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சு. இருங்க அவசரப்படாதீங்க, சொல்றத கேளுங்க. நாங்க டீல்ல சைன் பண்ண மாட்டோம்ல சொல்லல. நாங்க சைன் பண்ணி தரோம், சந்தோஷமா சைன் பண்ணி தரோம். போடுங்க, இதான் உங்க சான்ஸே. ஓகே, நான் சைன் பண்ணிட்டேன். இந்த டாக்குமெண்ட்ல நீங்களும் சைன் பண்ணி கொடுங்க. இவன் கிட்ட சண்டை போட்டு எப்படி முறியடிக்கிறதுனே எனக்கு தெரியலையே. ஆக்ஷன், நோ ஓவர் டைம் கிக். இன்னும் முடியல. ஆக்ஷன், ஹாலிடே பீட். அட்டாக் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. இந்தாங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். முழு மனசோட வேலை பாருங்க, அப்புறம் டைமுக்கு கிளம்புங்க. இதுதான் எப்பவும் என்னோட டைமிங் ஸ்டைல், தெரியுமா? மீட்டிங்க இதோட முடிச்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம டீல முடிச்சு டைமுக்கு கிளம்புறோம்னா அதுக்கு மொத்த காரணமும் நம்ம பாஸ் மட்டும் தான். சரிதானே? எனக்கு புகழ்ச்சி பிடிக்காது, விடுங்க. அப்ப கண்டிப்பா செலிப்ரேட் பண்ணி ஆகணும்ல. ஓ சாரி, நான் வீட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமா போகணும். நான் கூட சீக்கிரமே ஜிம்முக்கு போகணும். அப்ப நாங்க கிளம்புறோம் பாஸ். நானும் கிளம்புறேன் சார். இந்த காலத்து சின்ன பசங்களே இப்படித்தான். பாஸ், நீங்க அவங்கள விட ரொம்ப சின்ன பையன். சரி, நம்ம இப்போ உங்க ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டுக்கு போலாமா? என்ன சொல்றீங்க? சூப்பர். இங்க பாருங்க பாஸ், நம்ம கம்பெனிக்கும் பே ஹாலிடேஸ் கொடுத்தா லீவ் கிடைக்கும், என்ஜாய் பண்ணலாமே. மிஸ்டர் நொகாரா, பெய்ட் ஹாலிடே கொடுத்தா நீங்க என்ன ஆக்ஷன் காமன் லேண்டுக்கு கூட்டிட்டு போவீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு போறேன். அப்ப ஓகே, பெய்ட் ஹாலிடேஸ் கொடுத்துடலாம். நான் இங்க பெரிய ஆளு, எனக்கு வேணும் நிறைய பாலு.